துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன் அழுவல் குற்றம் தான். முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பிச் செல்வது குற்றம் தான். நண்பன் விழி கசிகையிலே உன் அழுவல். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குற்றம் 23 இந்த படம் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து தரமான வரவேற்பை அடைஞ்சிருக்கு. குற்றம் 23 அப்படின்னா 23 வயசில் இருக்கிற ஒரு பொண்ணோ அல்லது பையனோ செய்கிற குற்றமா, 23 பேர் சேர்ந்து செய்கிற குற்றமா, 23 அப்படின்னு வீட்டில் நம்பர் இருக்கிற அந்த வீட்டில் நடக்கிற ஒரு குற்றமா, இல்லாட்டி 23வது மணி நேரத்தில் நடக்கிற குற்றமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் எல்லார் மனசுலையுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலையும் பார்த்திங்கன்னா 46 குரோமோசோம்கள் இருக்கும். அதில் 23 குரோமோசோம்களில் நடக்கிற குற்றமாக இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. குற்றம் 23 அப்படின்றது என்ன குற்றம்ன்றதை படத்துடைய டீம்கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ நான் டேரக்டர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஆரம்பிங்க. ஏன்னா குற்றம் 23 அப்படின்னு டைட்டில் வச்சோடனே ஸோ என்ன மாதிரியான ஒரு குற்றமாக இது இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய மனசுலையுமே வந்து ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் தான் சொல்லணும், நான் சொன்ன இந்த 23ல் எந்த 23 சார் அது? மெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து இது மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லியாச்சு முன்னாடி எக்ஸாக்டாக. ஸோ அந்த குற்றம் 23 வந்து இப்போ படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த 23 வந்து இன்ன வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்றது தான் எங்களோடது. ஸோ என்னென்னா 23யும் மெடிக்கலையும் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது சரி. அது என்னன்றதை இனி பார்க்காத ஆடியன்ஸ் இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து என்னோடது. சரி, நான் வந்து சிலது சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதா? இருக்குல்ல, ஓகே. இந்த குற்றம் 23ல வந்து இன்னொரு கோஇன்சிடென்ஸும் இருக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அது சார் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஓ யா, இது என்னோட 23வது படம். எஸ். இது எப்படின்னா வந்து இந்த குற்றம் 23 அப்படின்ட்டு டைட்டில் வச்சு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ரைம் ஓரியன்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து வெறும் குற்றம் அப்படி இப்படின்னு பேர் வச்சா கூட ஒரு க்யூரியாசிட்டி வராது. ஸோ 23 அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு அந்த டைட்டில் வச்சப்போ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு 2 days கழிச்சு தான் வந்து ப்ரொடியூசர் இந்தர் சார் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். எங்கிட்டையும் வந்து அருண் சார்ட்டையும் வந்து சொன்னார், அருண் திஸ் இஸ் யுவர் 23rd மூவி அப்படின்னு. ஸோ எங்களுக்கு 2 பேத்துக்குமே தெரியாது இது வந்து அருண் சாரோட 23rd. ஸோ டைட்டில் வச்சதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். எப்போவுமே ஒரு ஹீரோ வந்து ஆடியன்ஸ் கிட்ட அளவுக்கு அதிகமாக போய் ரீச் ஆகிறாங்க, அந்த ஹீரோவுடைய பவர், ஸ்ட்ரென்த் இது எல்லாமே வேறு லெவலில் அவங்களுடைய ரசிகர்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து காப் ஸ்டோரியில் வந்து நடிச்சிருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் காப் ஸ்டோரி இது. எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஆக்டிங்கை, இந்த படத்தை வந்து இப்போது ரசிச்சுட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காப் ஸ்டோரின்ற கதை உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு என்ன ஃபீல் பண்ணீங்க? படத்தில் நடித்து முடிச்சிட்ட பிறகு என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நடிகருக்கும் வந்து ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு ஒரு நடிகனாக எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எல்லா ஆக்டர்ஸுக்கும். அதே மாதிரி இந்த படம் எனக்கு பண்ணியிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் படம் காப் ஸ்டோரி அப்படி பண்ணணுன்னா சம்திங் டிஃப்ரெண்ட் ஹேஸ் டு பி தேர். நார்மல் பார்க்குற காப்போடு இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், அதுவும் ஹேண்டில் பண்ண டைரக்டர் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அறிவழன் சார் வந்து இந்த குற்றம் 23 கதையை என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு பயங்கரமாக அட்ராக்ட் ஆச்சு. என்னென்னா இதோட கண்டென்ட் ஒன்று, ரெண்டாவது எந்த இடத்துலையும் ஒரு காப்புன்றதுனால இதுக்கான ஒரு மிகைப்படுத்தி எந்த விஷயமும் இல்லாமல் ஒரு கதையோடு அது ட்ராவல் ஆச்சு. இந்த கேரக்டர் வெற்றிமாறன்ற கேரக்டர் ஒரு கதையோட ட்ராவல் ஆனிச்சு. இப்போ இந்த பர்டிகுலரான கேரக்டரை வந்து நீங்கள் எப்படி ரியல் கேரக்டரை அப்படியே கன்சியூம் பண்ணதா, இல்லாட்டி நீங்களே வந்து இந்த கேரக்டரை உருவாக்குனீங்களா? எப்படி? இல்லை, ஆக்சுவலாக நாட் மட்டும்தான் வந்து 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஸ் பண்ண ஒரு விஷயம், எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ண ஒரு விஷயம். பட் வந்து கேரக்டர் அப்படின்போது, போலீஸ் கேரக்டர் அப்படின்போது வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும்போது அவரோட லைஃபாக இருக்கட்டும், அவரோட லைஃப்பில் வந்து நடந்த விஷயமா இருக்கட்டும், அவர் சுற்றி எடுத்துக்கிட்ட கேஸ் வந்து எந்தளவுக்கு வந்து அவரை எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது நான் வந்து மைண்டில் வந்து பயங்கர ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாருமே யூஸ்வலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்போது வந்து எடுத்தோன்னா வந்து அடித்தடி அப்படின்றது ரொம்ப கோவக்காரர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மேனாக எப்படி இருப்பார், அப்புறமேல கேஸ்னு எடுக்கும்போது வந்து எப்படி வந்து க்யூரியாசிட்டியாக வந்து எப்படி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து கதை எடுத்துகிட்டு போகிற வேகத்தில் வந்து அந்த எமோஷன் அவுட் பர்ஸ்ட்டு. ஸோ இதை தான் நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டேன் ஒரு எக்ஸாக்டாக. மற்றபடி வந்து இது சர்டன் திங்ஸ் வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான். உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் என்னவா இருக்குது? சார் வந்து ப்ரொடியூசர் இல்லை,
ஆக்சுவலி அவர் ப்ரொடியூசர்ன்றது எனக்கு தெரியும், பட் இஸ் லுக்கிங் லைக் அ ஆக்டர் இல்ல, பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல நடிகர் மாதிரி இருக்கீங்க. Thank you for this compliments. அவர்ட்ட சொல்லணும் அது. நான் நிறைய கேட்டிருக்க அவர் சான்ஸே கொடுக்கல இந்த படத்துல. இல்லை நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட வந்து சார் உங்கள்கிட்ட ஒரு ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காப்புல, மெயினாக வந்து ஒரு வில்லன் கேரக்டர் இருக்காப்புல. என்னன்னா நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து வம்சி பண்ணியிருக்காரு. வம்சியும் வந்து அவரும் வந்து மோரலஸ் வந்து சேம் லுக் தான். ஃபஸ்ட்டே வந்து எனக்கு சாய்ஸ் வந்து அவர் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் கேஸ்டிங் பண்ணும்போது வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் லுக்கில் இருக்கணும், ஃப்ரெஷ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ சூஸ் பண்ணப்போ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு எக்ஸாக்டாக. ஸோ என்ன யோசிச்சேன்னா வந்து திடீர்னு வந்து இப்போ ப்ரொடியூசர் பையனால நடிக்கிறான் போல, ப்ரொடியூசர்னால வந்து அந்த படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சான்ஸ் வந்துடக்கூடாது. ஆக்சுவலி நானே அதை தான் கேட்கலான்னு நினச்சேன். அதாவது நீங்கள் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு சரி வாய்ப்பு நம்மளுக்கு பெருசாக வரல, அதனால நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்படியே நடிப்போம் அப்படின்னு நினச்சி வந்தீங்களா, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னே நீங்கள் வந்தீங்க? இல்லை இட் வாஸ் a very coincident. Me and Arun, I met him. Then Arun I wanted to take a movie in Tamil, so I met Arun. Then Arun introduced me to Arivalgan sir. So he told me the script, and the script சொன்னாரு. So immediately வந்து நான் வந்து okay, so immediately வந்து நான் வந்து okay, and the script வந்து I liked the script. Immediately I told okay. Two things why I told this okay for this movie is, let it be Arun or Arivalgan sir, they saw the success. எல்லாருக்கும் தெரியும் Arun saw the success in NAR இருந்தால், Arivalgan saw a success. The very important thing what I saw in both of them was the hunger for success. Next, அடுத்தது என்ன? They didn't want to prove to the people, they wanted to prove to themselves. Yes, அடுத்த லெவலில் நம்ம என்ன வந்து what we can show to the people. So that one thing I liked. அண்ட் விஷால் சார், எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்து பிடிக்கிற மாதிரியான இசையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ஸோ உங்கள் இசையை பார்த்து வந்து இசையை கேட்டு நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் எங்கள் இசை அறிவில் குற்றம் 23 இந்த படத்துடைய 2 பாடல்களுமே வந்து அடிக்கடி நாங்கள் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் இருக்குது, பயங்கரமாக இருக்குது அந்த பாட்டு. ஆக்சுவலி கேட்கும்போது அப்படியே எந்திரிச்சு பயங்கரமாக வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. சோ அந்த பாட்டுடைய 2 வரிகளை நீங்க பாடிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பாட்டை பத்தி பேசுவோமா? முகம் தெரியா உயிர் துடிக்க முகம் திருப்பி செல்வது குற்றம் தான், நண்பன் விழி கசிகையிலே உன்னழுவல் குற்றம் தான். அண்ட் சார் விவேகா லிரிக்ஸிஸ்ட் விவேகாக்கு பார்த்தீங்கன்னா ஈரம் படத்தில் முதல் முறையாக மெலோடி சாங்ஸ் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததே வந்து நீங்கள் தான். ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து என்ன மாதிரியான வரிகளை வந்து ரொம்ப அழகாக வாங்கலாம் அப்படின்ட்டு 2 விஷயம் தான். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு யோசிச்சப்போ வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து சார் எனக்கு அந்த லவ்வே வந்து அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா வந்து என்னை வந்து விளங்க மாட்டிட்டேன், உன்னிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன், என்னை சிறைப்பிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரணும் அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பாயிண்டில் ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் வந்து டிசைட் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன்னே வந்து அவர் வந்து பொறி வைத்து கைது செய்து உன்னை அப்படின்ற ஒரு லைன் வந்து பிடிச்சிட்டார் எக்ஸாக்டாக. ஸோ அந்த சாங்கில் வந்து நீட்டாக வந்து என்னோட மற்ற படங்களில் இருக்க இன்னொரு டோன் இருக்குமா, அந்த ஒரு டோன் வந்து சூப்பராக பிடிச்சிட்டார் டோட்டல் எக்ஸாக்டாக. அந்த டியூனாக இருக்கட்டும் இது இருக்கட்டும். விஷால் கூட வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டோட்டல் எக்ஸாக்டாக. ஏன்னா வந்து ஒரு ஜில்ஜங் படமாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனம் அப்படின்ற படங்களாக இருக்கட்டும், அவரோட சின்ன ஒரு வேரியேஷன் வந்து அவர்கிட்ட ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. ஓகே இவர்கிட்ட வந்து மற்ற நமக்கு தேவையான ஒரு மியூசிக்கை வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட வந்து போனப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கிடச்சிது. செகண்ட் சாங் தொடுவானம் அப்படின்போது இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து மியூசிக் ஒரு லிரிக் ரைட்டர்கிட்ட வந்து நம்ம வந்து கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவோம். ஒன்ஸ் சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும். ஸோ அந்த மாதிரி எந்த கரெக்ஷன்ஸ் இல்லாமல், நாட் ஈவன் சிங்கிள் வேர்ட் கரெக்ஷன் இல்லாமல் வந்து அந்த சாங் தான் தொடுவானம். ஃபஸ்ட்டு ரஃபாக வந்து விஷால் சாரோட மிஸ்ஸஸ் செந்தூரி இருக்காங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க ரஃப் வாய்ஸ் போட்டு. கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரஃப் வாய்ஸ் வேணாம் இவங்களே பாட்டும் அப்படியே இருக்கட்டும் சாங்கு, எனக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அது 2 சாங்குமே வந்து படத்தோட மைல்ஸ்டோன். மஹிமா, உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடுறதுல வந்து அதிகமா ஆர்வம் இருக்கு அப்படின்றது வந்து உங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க. டிவி வந்த உடனே எல்லாருமே அததான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. எங்களால தாங்க முடியல, நல்லா பாடுவாங்க. அப்பப்ப ஆவுன்னா பாட ஆரம்பிச்சுறாங்க, இவர் வேற பாடுங்கன்னு ஒண்ணு பாடுவாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லவே இல்லையே, இதெல்லாம் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனா அழகான பாடல்கள் இருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து பொது வைத்து சாங்க பாட சொல்லுங்க. எங்க சாரே கேக்குறாங்க, சொல்லுங்க. தொடுவானம் நேற்று வரியது தொலை தூரம், விழி பூக்க நாளை வரும் இந்த நெஞ்சோரம். ஆக்சுவலி ரியலி சர்ப்ரைஸ். எனக்கு சத்தியமாக தெரியாது இவ்வளோ நல்லா பாடுவாங்கன்னு. தேங்க்யூ வேறு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. விஷால் சார் உங்கள் ஒய்ஃப்ட்ட வாங்கி எடுக்க போகிறீங்க. அவங்க பார்க்கலன்னு சரி.
ஃபைன் சார். நீங்கள் வந்து நிறைய நாவல்கள் படிப்பீங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியும். இந்த படத்துடைய அந்த நாட் அப்படின்றது நாவல்கள்ல இருந்து நீங்கள் எடுத்த விஷயமா இல்லாட்டி வேற எதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்? மெடிக்கல் க்ரைம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோன்னே வந்து ஒரு நாவல்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் டிசைட் பண்ணேன். ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை எடுத்துக்கலான்னு. ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பாலகுமாரன், ஜெயகாந்தன், ராஜேஷ்குமார், சுஜாதா எல்லா நாவல்ஸ் படிப்பேன், ரெகுலராக படிப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ராஜேஷ்குமார் சார் வந்து நான் மீட் பண்ணி, சார் உங்களது பெஸ்ட் ஒரு 10 நாவல்ஸ் வந்து கொடுங்க, படிச்சுட்டு வந்து அதுலேருந்து ஒரு நாட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ரோட்டில். ஸோ அவர் கொடுத்த ஒரு நாவல்லேருந்து ஒரு பேஸ் எலிமெண்ட் எடுத்துட்டேன். அதில் வந்து என்னென்னா அந்த நாட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மட்டும்தான் இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ அந்த ஃபேமிலியோட ஒரு கோர் ஐடியா மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த என்டையர் வந்து அதை சுற்றி வந்து அந்த போலீஸ் சப்ஜெக்ட்டு, அந்த போலீஸ் காப் ஸ்டோரி, அந்த கேஸ், அந்த மர்டர், ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்கிரிப்டுக்கான ஒரு விஷயத்தோடு வந்து ஆட் பண்ணது தான் அந்த படம். சார் உங்களுடைய ப்ரீவியஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து காப்பாக நடித்தார். அவருக்கு வந்து நீங்கள் ஆப்போனண்ட்டாக வில்லனாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் காப்பாக நடிச்சிருக்கீங்க. அந்த ப்ரீவியஸ் மூவியில் பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு கிடைச்ச அதே வரவேற்பு உங்களுக்கும் வந்து கிடைச்சிது ரசிகர்கள் மத்தியில். ஸோ இந்த படத்தில் நீங்கள் வந்து காப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களை நீங்கள் எதிர்க்கிற அந்த வில்லன் யாருன்னா வம்சி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வம்சியை வந்து எதுக்காக நீங்கள் எதிர்க்கிறீங்க? வம்சிக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அது கண்டிப்பாக இந்த படத்தில் அது தெரியும். ஹி ஹாஸ் தட் ப்ரெசன்ஸ், ஸ்டைலிஷ், ஒரு மாதிரி ஒரு குட் ஆக்டர். பட் அது அந்த கிராஃப் அவருக்கு தேவையான விஷயம் என்ன அவர்கிட்ட என்ன வருதோ அதை வந்து பெஸ்ட்டாக எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து கிரெடிட் கோஸ் டு டிரெக்டர். அது எதனால் அவர் எதுக்குறேன் போகிறேன்ற விஷயங்கள்லாம் வந்து நான் இப்போ வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்க்காதவங்களுக்கு அது ஒரு சஸ்பென்ஸ். நாங்கள் அவர் இருக்காருன்னொடனே அவர் எப்போ வருவாருன்றது எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. தட்ஸ் வாட் இஸ் த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆஃப் தி ஃபிலிம். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஏன்னா நிறைய நாட்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் அந்த நாட்ஸை ரிமூவ் பண்ணுறது, ஒன்று எப்படி ரிவீல் பண்ணுறோம் டில் தி எண்ட். ஏன்னா எல்லா கதைகளும் வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது தெரியாமல் சிலது போகும். பட் இது ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த பிளெண்ட் இருந்துட்டு இருந்துச்சு. எண்டு வரைக்கும் நமக்கு அந்த சஸ்பென்ஸும் அந்த ஒரு த்ரில்லும் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அது வந்து இதில் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் இந்த படத்தில். பின்னணி இசை பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா மிரட்டுற மாதிரி இருந்ததுன்ட்டு அருண் சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவர் சொல்லிட்டாங்க. பட் நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பரபரப்பையும் பயத்தையும் வந்து எங்களுக்கு கொடுக்குது. இந்த படத்தை வந்து அப்படியே பயங்கரமாக எலிவேட் பண்ணுதுன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ என்ன புது மாதிரியான விஷயங்களை இந்த படத்துக்காக நீங்கள் பண்ணி? ஆக்சுவலி மெயினாக டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணது வந்து ஃபைட் சீன்ஸ். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரீரெக்கார்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பண்ணல இது வரைக்கும், டு பி ஆனஸ்ட். அண்ட் அதுக்கு மெயினான ரீசனே வந்து சார் தான். ஆக்சுவலி இனம் மூவிக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணது வந்து இந்த படம் தான். பிகாஸ் ஜில் ஜங் ஜக் இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் டு வேறு இது, அது ஜாலி ஃபுல்லாக. பட் இது வந்து ஒரு சீரியஸான ஒரு மெடிக்கல் க்ரைம், ஆக்ஷன், த்ரில்லர் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பேஸ் ஒன்று இருக்கும். எடிட்க்கு எப்படி ஒரு பேஸ் இருக்கோ அதே மாதிரி மியூசிக்கும் ஒரு பேஸ் ஒன்று இருக்கணும். அண்ட் எங்கேயுமே ட்ராப் ஆகக்கூடாது, எட்ஜ் ஆஃப் த சீட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து சார் ரொம்ப கிளியராக இருந்தார். என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஷார்ட் கட்டுக்குமே ஒரு ஷார்ட்டுக்குமே வந்து மியூசிக் வந்து அவ்வளோ பக்கா சிங்காக இருக்கணும். இட் ஷுட் பி அ பர்ஃபெக்ட் மேரேஜ் பிட்வீன் த விஷுவல்ஸ் அண்ட் ஆடியோ. ஸோ அந்த விஷயம் வந்து அண்ட் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பார் ஒரு விஷயமும். ஸோ இனிஷியலாக அந்த கிராஃப் பிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு எனக்கு. பட் அதுக்கப்புறம் பக்கா சிங்கில் இருந்தேன். அருண் சாருடைய 22 படங்களுக்கு கிடைச்ச ஓப்பனிங்கை விட இந்த படத்துக்கு ஒரு மடங்கு எக்ஸ்ட்ராவான ஓப்பனிங் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குது அண்ட் எல்லாருமே வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்க இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக? Again, I want to give credit to Arun. அருண் தான் வந்து இதில் வந்து he took 100% in this project. From day one, நான் வந்து I used to travel a lot. ஸோ அருண் வந்து from day one he told me, இப்போ அறிவழகன் சார் வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் ஓகேன்னு சொன்னேன், அன்றைக்கிலேருந்து அருண் சொன்னாப்ல, இந்த யூ டோன்ட் வரி அபவுட் த மூவி, த ப்ரொடக்ஷன் சைட், ஐ வில் லுக் ஆஃப்டர். ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பீச் ஆல்சோ அறிவழகன் சார் சொன்னார், அருண் வந்து ஒரு ஆக்டிங்கும் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு வந்து அது சேஞ்ச் ஓவர். ஓகே, இமீடியட்லி எனி திங் பீப்புள் வில் கால் அருண், தே டோன்ட் கால் மீ. ஸோ ஐ ஷுட் கிவ் கிரெடிட் டு அருண்
தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேர் கூட சேர்ந்து நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. தம்பிராமையா சார் இருக்காங்க, வம்சி பற்றி நம்ம பேசிட்டோம். இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சார், அவங்கள பற்றி சில விஷயங்கள் சார்? அபிநயா வந்து ஒரு குரூஷியல் ரோல் பண்ணியிருக்கா, பைவட்டட் ரோல். அப்புறம் அமித் பார்கவ் பண்ணியிருக்காரு எக்ஸாக்டாக. அப்புறம் வந்து தணிகை பண்ணியிருக்காரு எக்ஸாக்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கல்யாணி நடராஜன் அப்படின்றது டாக்டர்ஸு இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட். அப்பா அம்மா கேரக்டர் ஆஸ் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர்ஸாக வரும் எக்ஸாக்டாக. அப்பாவும் பண்ணியிருக்காங்க, நம்ம அப்பாவும் பண்ணியிருக்காங்க. புரியவே இல்லை சார். ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து நான் சொல்ல நினச்சேன். இதுக்கு முன்னாடி பேசிட்டு முன்னாடி டக்குன்னு என்னென்னா வந்து ரொம்ப வந்து ஹெல்பிங் டெண்டன்சியாக ஒரு முக்கியமான ஒரு க்ரூஷியல் பாட்டில் வந்துட்டு அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். நான் ஏன்னா வந்து சார் மூலமாக கேட்கக்கூடாது, நம்மளை கேட்டால் தான் வந்து இல்லை அவரோட பையன் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். உடனே வந்து அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸை வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து எதையும் யோசிக்காமல் வந்து ஓகே டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து பண்ணி கொடுத்தாரு. அதாவது அருண் விஜய் சார் அப்படின்றத விட தாண்டி வந்து ஓகே நம்மளோட விஷயம் கேட்டோம் அப்படின்ட்டு உண்மையிலே வந்து தேங்க்ஸ் டு. இல்லை, அது எந்த நேரத்தில் பண்ணி கொடுத்தாங்கன்றது தான் க்ரூஷியல். பிகாஸ் நாங்கள் ஷூட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அதுக்கான ஆக்டர் எல்லாம் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் செட்டப்பு. இதில் அந்த முக்கியமாக வரக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பிளான் பண்ணோம். திடீர்னு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆட் சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறது, கேன்சலும் பண்ண முடியாது. நான் திருப்பி இதை தம்பிராமையிலேருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ இது திருப்பி நம்ம ஷூட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்போது டக்குன்னு சார் வந்து சார் ஏன்னா இது பிகினிங்கே பண்ணோம், சின்ன ரோல்னால வேணான்னு அப்பா கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் என்ன சொல்லிட்டேன்னா வந்து இல்லை அப்பா வந்து ஏன்னா மிஸ்யூஸ் பண்ண வேணாம், நம்மளுக்கு அவர் இருக்கார் அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மிஸ்யூஸ் பண்ண வேணாம், கொடுத்தா வந்து நல்லா வந்து பெரிய வெயிட்டான ரோல் த்ரூஅவுட் படம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சார் ஒரு சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷன் ஆன உடனே ஐ செட் சார் நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா தாடியெல்லாம் வச்சுட்டு சும்மா அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட், மேபி இன்னொரு படத்துக்கா என்னன்னு தெரியல. இப்போ நான் சொன்னேன் சார் அவங்க ஃபுல்லாக பியர்ட்லாம் வச்சுருக்காங்க, எப்படி சார் கமிஷனர் ரோல்ன்ற போது எப்படி பண்ணுவாங்களான்னு தெரில, கேளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்டு ஈ நியூ த சிச்சுவேஷன். இமீடியட்டாக ஒரு ஐ திங்க் 35th minute he was in the spot. க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தாங்க அதில் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு நீட்டாக வந்துட்டு வாங்கினாங்க. ஸோ தட் இஸ் அவர் அந்த கஷ்டம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இல்லை அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு டைரக்டரோ இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோ எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது தெரிஞ்சுது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மை ஃபிலிம். இது வேறு யாராவது முக்கியமான ஒரு படமாக இருந்துச்சுன்னா கூட இது கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க. குற்றம் 23 இந்த படம் பார்க்க வர ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படம் வந்து சப்ஜெக்ட் வைஸும் சரி, இதோட டெக்னிக்காலிட்டிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வந்து உழைச்சிருக்கோம். சவுண்ட் டிசைனிங் எடுத்துக்கங்க, கேமரா வைக்குங்க, மேக்கிங்காக இருக்கட்டும், அதோட ஸ்க்ரீன் ப்ளே பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லாரும் ஆஸ் அன் ஆக்டர் நான் என்னோட ஜென்யூன் 100% கொடுத்தேன். ஆஸ் அ டிரெக்டர் ஹி இஸ் கிவன் இஸ் ஜென்யூன் 100%. அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்பாட் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே வி ஹேட் உண்மையாக உழைச்சிருக்கோம். ஸோ அந்த ஜென்யூனிட்டி கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் வந்து உட்காந்து பார்க்கும்போது அந்த யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட். இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஃபில்ம்னு சொல்கிறத விட இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாட்கள் நாங்கள் உழைத்து இப்போது இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வரவேற்பு மற்ற எல்லாரும் இது நல்லாயிருக்கு படம் நல்லா இருக்குன்னொன்னே இந்த நீங்கள் திருப்பி போய் தேட்டரில் பார்த்து அதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் கண்டிப்பாக இட் வில் ஃபுல்ஃபில் ஆல் இட் வில் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஏன்னா இப்போ அறிவழகன் சார் ஆஃப்டர் ஈரம், நான் ஆஃப்டர் என்ன இருந்தால் இந்த காம்போ என்ன பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஹைப்பும் இவ்வளோ வந்துருச்சு, எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னும் போது யூ ஹேவ் டு ஆல் கம் டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் இட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஒரு குற்றத்தை தட்டி கேட்குற மாதிரியான ஒரு படத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆடியன்ஸும் அந்த படத்தை நல்ல முறையில் வரவேற்று அவங்களுடைய சப்போர்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி வித்தியாசமான படங்களை எடுத்து நீங்கள் எல்லாருமே வந்து புது புது கதைகளை எங்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும். நாங்களும் சினிமாவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் ஷாட். இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே திரும்ப சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.